நமக்கு என்ன படிக்கணும்னு தெரியும், அது எப்படி படிக்கணும்னு தெரியும், அது எங்க போய் படிக்கணும்னு தெரியும். பட் ஏன் படிக்கல? பிகாஸ் நமக்கு படிக்க தோணல. அதுக்கான காரணமா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ப்ரோ எனக்கு மோட்டிவேஷன் இல்லை ப்ரோன்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலா இது ஒரு மோட்டிவேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இதுக்கு டிசிப்ளினும் ஒரு காரணம் கிடையாது. இது ஆக்சுவலா ஹேபிட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ரோ நீங்களும் ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம்ஸ் சொல்ல போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம். நான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. இந்த வீடியோல ரிசர்ச் பேக்டு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய 3 பிரின்சிபிள்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் இது நம்ம ஏன் கன்சிஸ்டண்டா இல்லைன்னு கண்டுபிடிச்சு அதை எலிமினேட் பண்ற ஒரு ப்ராசஸா இருக்கும். நான் இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் செல்ஃப் ஹெல்ப் புக்ல சொல்ற மாதிரி ரொம்ப ஷாலோவா கவர் பண்ணாம எனக்கு எது ஒர்க் ஆச்சு அண்ட் எனக்கு எது ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சுன்னு டெஸ்ட் பண்ணி தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஈவன் இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க அண்ட் அதுல சொல்ற பிரின்சிபிள்ஸை அப்ளை பண்ணுங்க. பிஃபோர் தட் ஐம் ராகேஷ் குமார். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் கத்துக்கிற விஷயத்தையும் இந்த சேனல் வழியா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இந்த சேனல் வழியா வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். எத்தனை வாட்டி நான் இன்னைக்கு ஒரு டாஸ்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணாமலே அப்படியே விட்டுருவீங்க? 2 வாட்டி இல்ல 4 வாட்டி, மோர் தென் 1000 டைம்ஸ்க்கு மேல நம்ம இந்த தப்பு பண்ணிருப்போம். இதுக்கான காரணம் நம்ம லேசியா இருக்கும், நம்ம சோம்பேறியா இருக்கும்னு அர்த்தம் இல்ல. இதுக்கான மெயினான காரணமா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கோல் ஆர் டாஸ்கை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பரான பிளானை நம்ம கிரியேட் பண்ணல. ஒரு கிளியரான இன்டென்ஷன் இல்லாமலே நம்ம வச்சிருக்கோம். சோ இதனாலேயே அந்த டாஸ்க் அச்சீவ் பண்றதுக்கான சக்சஸ் ரேட் வெறும் 50% தான் இருக்கு. அண்ட் இதை ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் பீட்டர் கால்விட்சர் அவருடைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்கான கோல் இன்டென்ஷன் இருக்குன்னா, அதாவது அந்த பர்டிகுலர் கோலை அவன் அச்சீவ் பண்ணணும் ஜென்யூனா நினைக்கிறான்னா, அதை அச்சீவ் பண்றதுக்கான ரேட் சக்சஸ் ரேட் 53% தான். பட் அதே பர்சன் அந்த கோல் இன்டென்ஷனை இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷனா மாத்திரான், அதோட சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. பட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நான் அதை ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளா ஷேர் பண்றேன். நான் இந்த வாரம் டிஎஸ்ஏ கத்துக்க போறேன். இது ஒரு கோல் பேஸ்டு இன்டென்ஷன். நான் வீக் டேஸ்ல டெய்லி 7 PM என்னுடைய டெஸ்க்ல உட்காந்து லேப்டாப் ஓபன் பண்ணி லீட் கோட்ல ஒரு மீடியம் ப்ராப்ளம 45 மினிட்ஸ்க்கு சால்வ் பண்ண போறேன். இது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன். இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அதாவது கோல் பேஸ்ட் இன்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்க பண்றதுக்கான ஒரு ட்ரிகரா இருக்கிறது பியூர் மோட்டிவேஷன் தான். நமக்கே தெரியும் மோட்டிவேஷன் ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும், அது கான்ஸ்டன்டா இருக்காது, அதுக்கா தோன்றப்பதான் வரும். பட் செகண்ட் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, நம்மளே அந்த டாஸ்கோட ட்ரிகரை செட் பண்றோம். லைக் வீக் டேஸ் ஈவினிங் 7 PM டெஸ்க்ல உட்காந்து நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரிகரை செட் பண்றோம். சோ இதனாலே அந்த பர்டிகுலர் டாஸ்க் மோட்டிவேஷன் பேஸ் பண்ணதா இல்லாம ஒரு ட்ரிகரை பேஸ் பண்ணதா இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் இன்டென்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது பீட்டர் கால்விட்சரே சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா, இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த பர்டிகுலர் டியூரேஷனுக்கு நம்ம பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. இதை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை ஒரு A4 ஷீட்லயோ இல்ல ஒரு சார்ட் பேப்பர்லயோ எழுதி உங்களுக்கு தெரியற நீங்க டெய்லி பாக்குற ஒரு பிளேஸ்ல ஸ்டிக் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுடைய போன்லயே ஒரு விஜெட்டா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ இப்படி பண்றப்ப 100 மோட்டிவேஷனல் வீடியோஸை விடவும் அதிகமான ரிசல்ட்ஸ் இது மூலியமா கிடைக்கும். பிகாஸ் நான் இதை பண்ணி தான் என்னுடைய லீட் கோட் ஜேர்னியை நான் எஃபிஷியண்டா பண்ண முடிஞ்சது. ஒரே மாசத்துல 100 ப்ராப்ளம் மேல நான் சால்வ் பண்ணேன், இந்த பர்டிகுலர் அப்ரோச் நான் யூஸ் பண்ணி. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிரின்சிபிளுக்கு போலாம். இப்போ நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷனோட ஃபார்முலாவை வச்சு ஒரு பிளானை கிரியேட் பண்ணிட்டீங்க. அண்ட் அதை நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வீக் டே 7 PM நீங்க உட்காந்து உங்க லேப்டாப்பை ஓபன் பண்றீங்க. லீட் கோட்குள்ள ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க. அண்ட் சடனா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேப் ஓபன் பண்ணி யூடியூப் போறீங்க. இல்லைன்னா உங்க போனை ஓபன் பண்ணி ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்க போறீங்க. அண்ட் தென் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகுது, 30 மினிட்ஸ் ஆகுது. அண்ட் தென் சக்சஸ்ஃபுல்லா அந்த டாஸ்கை நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டீங்க, அதாவது தள்ளி போட்டீங்க. இது காரணம் லேசினஸ் கிடையாது. இதுக்கான காரணம் ஒரு வெல் டாக்குமெண்டட் சைக்காலஜிக்கல் ஃபினாமினா. அண்ட் அதை ஒரு ரிசர்ச் பேப்பர்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன் பேஸ் பண்ண ஒரு ரிசர்ச் பேப்பர்ல நம்ம ஒரு டாஸ்க்கை தள்ளி போடுறதுக்கான மெயினான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைன்னா லேசினஸோ கிடையாது. அதுக்கான மெயினான காரணம் அந்த டாஸ்கை சுத்தி அசோசியேட் ஆகிருக்கிற எமோஷன்ஸ் தான். எக்ஸாக்டா சொல்லணும்னா, அந்த டாஸ்கை பண்றப்ப நமக்கு நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும். லைக் ஆங்ஷியஸ்னஸ்,
ஓவர்வெல்மிங், ஃபியர் ஆஃப் கில்ட்டி, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு நம்ம வந்து அந்த டாஸ்க்கை வந்து அப்படியே ப்ரொக்ராஸ்டினேட்டோ இல்லைனா தள்ளி போட்டுருவோம். லைக் நீங்க அந்த வெப்சைட் அதாவது லீட் கோட ஓபன் பண்றப்ப அது வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷனை வந்து ட்ரிகர் பண்ணும். லைக் வந்து போரிங்கான ஃபீலிங்கோ இல்லைனா வந்து ஆங்ஷியஸ்னஸோ இல்லைனா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரோ வந்து ட்ரிகர் பண்ணும். இதை அவாய்ட் பண்ணணும்னு உங்க பிரெயின் வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் போறதுக்கான ஒரு ட்ரிகரை வந்து கிரியேட் பண்ணும், ஸ்பார்க் வந்து கிரியேட் பண்ணும். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் டேப் வந்து ஓபன் பண்ணி நீங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து பண்ணாமலே விட்டுருவீங்க. இந்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஏற்படக்கூடிய இந்த ஒரு ட்ரிகர் ஸ்பார்க்கை தான் ஷார்ட் டேர்ம் மூட் ரிப்பேர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஷார்ட் டேர்முக்கு டெம்பரரியா தான் இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் உங்களுடைய பிரெயின் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும். நீங்க வேற டேப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஃபீலிங் வந்து கொடுக்கும், ப்ரொவைட் பண்ணும். இதுக்கான ஒரு சொல்யூஷனா வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களை படிக்கணும்னோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணி அந்த டாஸ்க் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்மளால ஆர்டிஃபிஷியலா வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது ஆர்வத்தை வந்து கிரியேட் பண்ண முடியாது. அப்ப என்னதான் இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால வந்து இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த பர்டிகுலர் டாஸ்க் பண்றப்ப என்ன மாதிரியான எமோஷன் உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. லைக் வந்து ஆங்ஷியஸா இருக்கீங்களா இல்லைனா வந்து போர் அடிக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி அதை வந்து ஒரு நோட்ல எழுதியோ இல்லைனா லைக் வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லியோ பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய பிரெயின்ல வந்து எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ற பார்ட்டான அமிக்டலா அது வந்து ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. சோ இது மூலமா வந்து அந்த எமோஷனை வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசஸ் தான் வந்து எமோஷனல் லேபிளிங் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஏன்னா எஃப்எம்ஆர்ஐ ஸ்டடிஸ் அண்ட் ரிசர்ச்ல வந்து இந்த ஒரு எமோஷனல் லேபிளிங்கை வந்து பண்றப்ப வந்து அது மூலமா ஏற்படக்கூடிய இம்பாக்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த பர்டிகுலர் டாஸ்க்ல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வெர்ஷன் என்னன்னு பாருங்க அண்ட் அதை பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து என்ட்ரி பேரியர் தான். எடுத்தோடனே உங்களை ஒரே நாள்ல 2 to 3 hours ஆஃப் லெக்சரையோ இல்ல 5 கிலோமீட்டர் ரன்னிங்கையோ ஓட சொல்லல. ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் லைக் 30 minutes ஆஃப் லெக்சரோ இல்லனா வந்து ஒரு சின்ன ஈஸிஆர் மீடியம் ப்ராப்ளமோ இல்லனா ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கிங் ஆர் ரன்னிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பண்றப்ப என்ட்ரி பேரியர் வந்து ஈஸியா இருக்கும். அந்த ஹேபிட்டையும் உங்களால வந்து கன்சிஸ்டன்டா பாத்துக்க முடியும். சோ இது மூலியமாவும் உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்க. செல்ஃப் கிரிட்டிசிசம் இருக்கவே கூடாது. நேத்து நீங்க படிக்கலன்னு இன்னைக்கு உட்காந்து கில்ட்டியா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். அதனால என்னைக்குமே வந்து அந்த டாஸ்கை பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருவோம் நம்ம. சோ நீங்க வந்து நேத்து ஒரு விஷயம் பண்ணலன்னா விட்டுருங்க. இன்னைக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வெர்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நம்மளுடைய இது என்ன அந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து பண்றது தான். இந்த அளவு தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ செல்ஃப் கிரிட்டிசிசம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களால வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணாம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ள போலாம். நீங்க ஒரு டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 weeks நல்லா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இந்த டாஸ்கை நீங்க பண்றீங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். பிகாஸ் நீங்க என்னதான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் உங்களுக்கு ஒரு கிளியரான ரிசல்ட்டோ ப்ராக்ரஸோ இல்லாம இருக்கும். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்லோவா அந்த டாஸ்க் மேல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிரும். அண்ட் இதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து உங்க பிரெயின் வந்து விசிபிளான ஒரு ப்ராக்ரஸ் வந்து பார்க்கலன்னா அந்த பர்டிகுலர் டாஸ்கை வந்து அதை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் இது ஒரு ரிசர்ச் மூலியமாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் நடத்தின ஒரு ரிசர்ச்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 10,000 ப்ரொஃபஷனல்ஸ் உடைய ஒர்க் டைரி என்ட்ரிஸ், அதாவது அவங்களுடைய டைரியில என்டர் பண்ற டீடைல்ஸை வந்து அனலைஸ் பண்ணாங்க. அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கிளியரான இன்சைட் கிடைச்சது. அதாவது ஒரு டாஸ்கோட பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கிறது என்னன்னா சின்ன சின்ன ப்ராக்ரஸ் வந்து பாக்குறது தான். ஒரு பர்சன் வந்து எந்தெந்த நாள்லாம் வந்து ப்ராக்ரஸ் பாக்குறாங்களோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் எந்தெந்த நாள்லாம் வந்து ப்ராக்ரஸ் வந்து பார்க்கலையோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அன்ப்ரொடக்டிவா இருப்பாங்க, அதாவது அன்மோட்டிவேட்டடா இருப்பாங்க. இதுதான் வந்து அந்த ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்மளும் வந்து நம்மளுடைய ஒர்க்ல நம்மளுடைய டாஸ்க்ல வந்து ப்ராக்ரஸ் பார்த்தோம்னா நம்மளும் கன்சிஸ்டன்டா இருப்போம். பட் எப்படி வந்து நான் ப்ராக்ரஸ் வந்து ட்ராக் பண்றதுன்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்காக வந்து நான் ஒரு டெக்னிக் வந்து நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு 3 கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும். அந்த ஆன்சர்ஸை வந்து ஒரு லாக்லயோ ஒரு டைரியிலயோ இல்லைன்னா உங்களுடைய டிஜிட்டலா வந்து நோஷன்லயோ இல்ல நோட்ஸ் ஆப்லயோ நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து எந்த ஒரு விஷயம் இல்ல எந்த விஷயங்கள்ல வந்து போன செஷனை விட இந்த செஷன் வந்து பெட்டரா பண்ணிருக்கீங்க. லைக் அக்யூரசி, டைம், நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுல எதெல்லாம் வந்து ப்ராக்ரஸ் இருக்குன்னு பாருங்க. அதை வந்து நோட் பண்ணுங்க. சின்ன சின்ன ப்ராக்ரஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் क्वेश्चन வந்து அடுத்த செஷன் அடுத்த டாஸ்க்ல வந்து என்ன பண்ணணும் அதை கிளியரா வந்து நோட் பண்ணுங்க.
ஏன்னா இதுக்காலே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு டாஸ்க் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு உட்காந்து யோசிப்போம். அதனாலேயே வந்து பாதி டைம் வந்து போயிடும், நம்மளுடைய மென்டல் எனர்ஜியும் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ஒரு டாஸ்க் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த டாஸ்க்கு என்ன பண்ணணும்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் பண்றப்ப நீங்க டைரக்டா எக்ஸிகியூஷன்ல இறங்கலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு உங்களோட டாஸ்க் பண்றதுல இருந்து ஸ்லோ பண்ணுச்சு, லைக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் எது உங்களை வந்து ஸ்லோ பண்ணுச்சு, எது உங்களை வந்து அந்த ப்ரோக்ரஸை வந்து ரெடியூஸ் பண்ணுச்சுன்னு பாருங்க. அதை நோட் பண்றப்ப நெக்ஸ்ட் டைம் பண்றப்ப இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம், இல்ல அதுக்கான ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ நீங்க இந்த 3 क्वेश्चंस ஆன்சர் பண்ணாலே உங்களால வந்து கிளியரான ப்ரோக்ரஸை வந்து பார்க்க முடியும். அண்ட் எதுக்காக இந்த டாஸ்க் பண்ணீங்கன்றதுக்கான ஒரு ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதையே கூட நீங்க வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணலாம். அண்ட் அதனால உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸும் பில்ட் ஆகும். ஸோ தட்ஸ் இட். இந்த 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா நான் இதுல ஒவ்வொன்றும் நான் தனித்தனியாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் 3மே எனக்கு தனியாகவும் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு, ஒன்னாவும் பண்றப்ப ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க எல்லாம் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அப்டக்கிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோஸை போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஈவன் இந்த வீடியோவே வந்து நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து இன்கன்சிஸ்டன்சி பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும், பிளஸ் ஆல்ரெடி ஒர்க் ஆகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்து அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை போட ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.